திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் போது 6வது நாளான இன்று தங்க தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவலோடு நேரானுடைய செய்தியாளர் புஷ்பராஜ் விவரம் என்ன? தேவப்பிரியன், திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரம்மோற்சவத்தின் 6வது நாளான இன்று காலை ஏழுமலையானின் அனுமந்த வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் நடைபெற்றது. இந்த நிலையில் மாலை 4 மணிக்கு துவங்கி தற்போது தங்க தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. ஏழுமலையானின் தங்க தேரோட்டம் கோவில் மாட வீதிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாட வீதிகளின் இருபுறங்களிலும் காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்க தேரோட்டத்தை கண்டு ஏழுமலையானை வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து கொடுத்து வருகிறது. இரவு இன்று கஜவாகன புறப்பாடும் நடைபெற குறிப்பிடத்தக்கது. தேவா, வேற என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு புஷ்பராஜ்? இன்று காலை அனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்ற நிலையில் தற்போது தங்க தேரோட்டமும், இதனை தொடர்ந்து இன்று இரவு கஜவாகன புறப்பாடும் நடைபெற இருக்கிறது. நாளை 7வது நாளை காலை சூரிய பிரபை வாகன புறப்பாடும், இதனை தொடர்ந்து நாளை இரவு சந்திரபிரபை வாகன புறப்பாடும் நடைபெற உள்ளது. அதாவது 1ஆம் தேதி ரத உற்சவம் நடைபெற இருக்கும் நிலையில் அன்றைய தினம் குதிரை வாகன புறப்பாடும், அதற்கு அடுத்த நாள் 2ஆம் தேதி அன்று காலை பல்லக்கு உற்சவம் மற்றும் தீர்த்தவாரி என்று கூறப்படும் சக்கர ஸ்நானம் நடைபெற உள்ளது. அந்த சக்கர ஸ்நான நிகழ்ச்சியுடன் பிரம்மோற்சவம் நிறைவடையும். அதனைத் தொடர்ந்து இரவு பிரம்மோற்சவ துவக்க நாள் என்று ஏழுமலையான் கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் ஏற்றி வைக்க கொடியை இறக்கி வைப்பார்கள். அத்துடன் பிரம்மோற்சவம் நிறைவடையும். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி புஷ்பராஜ்.